மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கெட்டப் தான் நீட்டா இருக்குவா சரத்தோட மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரிப் கேட்டு ஒருத்தனை வலிக்கையில் கடைசி கட்டமாக நாங்கள் வவுனியா போய் கொழும்பு போகலான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ டைம் சரியாக 6:20 அப்படின்னா 6:20. 6:20. இவர் வெள்ளக்காரப்புறம் டெஃபினெட்லி இவர் தான் எங்க புது தம்பி வந்து விக்கி விகேஷ். நான் சேவனான இருக்கேன் என்ன வந்து மம்முழுக்கிறாயா. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை ஏற்றிட்டு போகிறதுக்கு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு. டிரைவர் தெரிஞ்சவன் தான். இருறா தாருங்க மக்களை இப்போ ட்ரெயினில் எந்த பெட்டியில் ஏறுறன்னு கூட தெரியாமல் போய்கிட்டு இருக்காங்க. நான் பிளாக் ட்ரெஸ்னு ஒருத்தன் போல அடிக்கிறேன். யாரோ மதுவனாண்ட கூட்டமாக சார் தாரக எங்க நடிப்பு வரக்கணுங்க போயிட்டான். யாருக்கிட்ட மடியிலையோ படியிலையோ எதிராட்டிருந்து போகணும். இருங்கண்ணா பேக்கை காட்டாமல் போகிறேன். ஃபைனலி நாங்கள் ட்ரெயினுக்குள்ளே வந்து ட்ரெயின் ஒரு 5 நிமிஷத்தில் வலிக்கிட்டு நம்ம ஃபைனலி இவரை மயிலங்காட்டு கமலக்கண்ணன் இவர் வந்து நாங்கள் புதுசாக சேர்ந்த ஜெகதீஷ். இவர் தான் நான் மாடு சொல்லிட்டேன். இப்போ 5 நிமிஷத்தில் அடுத்த செகண்டே ட்ரெயின் வலிக்கிட்டு தான் பாருங்க. மாடு சாப்பிடுறியா? அடுத்த செகண்டே வலிக்கிட்டு சொல்லுங்க. மாடு சாப்பிட்டா அடுத்த என்னிடம் வராதீர்கள் தோழர்களே. இவன் நான் புதுசாக வந்தேன். விநாயக் மகாதேவ் கிளாஸ்ல என்ன கடைசியாக தான் வந்து சேர்ந்தாரு விநாயக் மகாதேவ். இவன் ஒரு கும்பல போடி. அவர் சொல்லட்டும் என்ன பத்தி பெருமை சொல்லுங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி பேஸ்ட். மக்களே இவனை மட்டும் நம்பாதீங்க. சிம்பதி கிரியேட் பண்ணியே உங்க இதெல்லாம் சோழியை முடிச்சு விட்டுருவான். நான் முழுசா சொல்ல விரும்பல. யாரு வவுனியால 2 பேர் நிக்கி நம்ம வெயிட் பண்ணி கொண்டாரு. இவன் ட்ரிப்புன்னு சொல்லி எங்களோட ட்ரிப்புக்கு வரையில வவுனியால 2 அண்டியை வச்சிருக்கிறான். இவன் எங்களோட ட்ரிப்புக்கு வரையில வவுனியால 2 அண்டியை வச்சிருக்கிறான். அதுதான் வரும். நான் கொண்டு போக வரேன். இதை கூட்டி கொடுக்கறதுக்கு வரேன். அவ்வளோதான் போடுவேண்ணா. ஓ கட்டாயம் போடுவேன். நீங்க தான் உங்களை பார்த்து சொல்லணும். இல்லை சொல்லுங்க நீங்க தைரியமான மக்களை. இப்போ நாங்கள் வந்து வவுனியா போய் கொண்டிருக்கோம். யாரோட போறோம்னு பார்த்தீங்கன்னா நடிப்பு அப்படி காமமுத்து எசுக்கேடா சொல்றாரா. அதாவது வைரமுத்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கவி பேரரசு. இவர் காம பேரரசு கரடி முத்து. அவ்வளோதான். கூடுதலாக பாய்ஸ் எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க. ட்ரிப் பண்ணி வலிக்கிறவாங்க. ஆனால் திரும்பினதுக்கப்புறம் இந்த ட்ரிப்போட திறத்தை பாருங்க. போதை பொருள் 5000 ரூபாய் அதை வாங்கி நடுவு நாட்களை நக்கிட்டு போதையில கிரக விட்டு கிரகத்தாவும் போது கேவலம் 1 ரூபா 50 காசு சோடா வாங்கி பிளீச் பிளீச்னு மூஞ்சில அடிச்சு எழுப்பிட்டியடா. நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சிறில ஏமாத்துறான். நிக்கிறேன்னா பறக்கிறேன் தெரிய மாட்டேங்கிற மயக்கம் வருகிறாரு. என்னடா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வவுனியா வந்துட்டோம். வவுனியா வந்துட்டோம். ஃபைனலி நாங்கள் வவுனியா வந்து சேர்ந்துட்டோம். இப்போ என்னண்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைவர் இறங்கட்டுமே. எப்படி எங்கள் அண்ணனுடைய பாய்ச்சல் பிலிப்பு கமரா எங்க இதுல
சரிமா சார் உங்களோட நண்பர் அவனுக்கு இப்ப வருவாரு. இளவரச நண்பர்த்த வந்துகிட்டு இருக்காப்பா. அவருக்கு தான் வெயிட் பண்றோம். யாழ்ப்பாணம் வவுனியால வந்து நீங்க வெக்சன் யார்கிட்ட கேட்டாலும் அவர் காட்டுவாங்களா? அவர் வீட்டுக்கே கூட்டிட்டு போவாங்களா? வவுனியா ஐயோ என்னடா மச்சான், நான் ஒரு பைத்தியங்க தெரியுங்க. அரக்கனுங்க. என்ன விட மோசமானவனுங்க முன்னுக்கு போறானுங்க. டிக்கெட்டு காசுலாம் வந்திருக்கு. போலீஸ்காரன் ஆடி திரும்ப இவன் ஒரு வவுனியாக்குள்ள ஒரு 4 பேரை வச்சிருக்கான். என்ன சொல்ற? அதாவது 4 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கான். அப்ப இவர் ஊரா வச்சிருக்காரு. என்னத்த என்ன பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, இருந்தாலும் சொல்றேன். ரொம்ப நாளா சொல்றாரு. லைன்ல எங்களை பிக்கப் பண்ண வந்துகிட்டு இருக்கிறதால போனை கட் பண்ணோம், இல்ல நாம தூசணத்தால கிளிப்போம். சொல்லி கொடுத்த இப்ப எங்களை பிக்கப் பண்றதுக்கு நண்பனாலே நல்லவன் தான். அந்த முதலை தான் நாங்க சந்திக்க. ஃபைனலி நாங்க இப்ப வவுனியாவை ரீச் ஆகிவிட்டோம். எங்களுக்காக வாகனம் வந்து இருக்குது. கேடிஎஸ்ல ஏறி பறந்து போக போகுது.